பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் எத்தனை பேர் தனிமையின் வேதனையில் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்கள் சூழ்நிலை யாரும் புரிந்து கொள்ளவில்லையோ என்றோ, உங்கள் கண்ணீரை தொடக்க யாரும் இல்லை என்றோ, அல்லது நீங்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்டீர்களோ என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்ற இந்த நற்செய்தி உங்களுக்கானது. மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை காணும் தேவன் ஒருவர் இருக்கிறார். வேதாகமத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இதே போன்றதொரு வனாந்திரத்தின் தனிமையில் அழுது கொண்டிருந்த ஆகார் என்ற பெண்ணை தேவன் சந்தித்தார். அந்த பகுதியை தான் நாம் இன்றைய வேத தியான பகுதியில் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆகார் யார்? அவள் ஒரு எகிப்து தேசத்தின் அடிமை பெண். சாராயினால் ஒடுக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு இனி வாழவே வழி இல்லை என்ற சூழ்நிலையில் வனாந்திரத்துக்கு ஓடி வருகிறாள். சுற்றிலும் ஒரு பாழடைந்த வனாந்திரம், வறண்டு காய்ந்து போயிருந்தது. அந்த வனாந்திரத்தின் தனிமை மிகவும் வேதனைக்குரியதாய் இருந்தது. அவளுக்கு உதவவோ அல்லது ஆறுதல் கூறவோ அங்கு யாருமே இல்லை. அவள் ஒரு நீரூற்றின் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீரை உலகில் யாருமே காணவில்லை. ஆனாலும் பரலோகத்துள்ள தேவன் அவளை கண்டார். ஆமென். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பிற்பகுதியும் 14ஆம் வசனத்தின் முற்பகுதியும் இன்று நாம் வாசிப்போம். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எண்ணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. தமக்கு தோன்றின தூதரிடம் பேசிய பிறகு, இங்கே என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த துறவுக்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டாள். லகாய் ரோயி என்றால் என்னை காண்கிற ஜீவனுள்ள தேவனுடைய துறவு என்று அர்த்தம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் தனிமையின் வனாந்திரத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தி அழும் அந்த இடத்திலும் தேவன் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அவர் பார்க்கிறார். நீங்கள் படும் வேதனையும் அநீதிகளையும் அவர் காண்கிறார். மனிதர்கள் உங்களை ஒரு அடிமையாகவோ அல்லது அற்பமாகவோ பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சாராயின் வேலைக்காரராகிய ஆகாரே என்று தேவன் அவளை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் இருக்கும் சூழ்நிலை என்ன? குடும்பத்தில் தனிமையா? எல்லோரும் இருந்து உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று அழுகிறீர்களா? பணிபுரியும் இடத்தில் ஒடுக்கப்படுகிறீர்களா? ஆகாரை போல மற்றவர்களின் கடினமான வார்த்தைகளால் காயப்பட்டு வனாந்திரம் போன்ற சூழ்நிலையில் நிற்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவளை கண்டடைந்தார். நீங்கள் இருக்கும் இடத்திற்கே தேவன் உங்களை தேடி வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர். உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களை விடுவிக்க அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் லகாய் ரோயி, உங்களை காண்கிற தேவன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாரின் வனாந்திரத்தை நீரூற்றாக மாற்றிய தேவன் உங்கள் தனிமையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை இனி கலங்காதீர்கள். உங்களை காணும் தேவன் உங்களுடன் இருக்கிறார். இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, தனிமையிலும் கண்ணீரிலும் தவித்தபடி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்ரோயி, தங்களை காணும் தேவன் நீரே என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளும் மற்றும் மற்றவர்களால் கைவிடப்பட்டதாக உணரும் உன் பிள்ளைகளின் கண்ணீரை நீர் துடைத்தருளும் ஐயா. வனாந்திரத்தில் ஆகாருக்கு நீர் ஒரு நீரூற்றை அளித்தது போல இவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தினமும் கேட்க எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.